வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ வந்து எல்லா சமூக வலைதளங்கள்லலாம் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது தனுஷோட ஸ்பீச் தான். ஸோ இந்த குபேரா ஆடியோ லான்ச்ல வந்து அவரு பேசியிருக்கிறது இப்போ ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கலிகாலம்னு பேசியிருக்காரு, போட்டி பொறாமைன்னு நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்பீச் பார்த்தீங்களா? அத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் பேசினது எல்லாத்தையும் நானும் ஃபுல்லா பார்த்தேன். அவர் ஃபர்ஸ்ட்டு ஏன் ரஜினி ஸ்டைல்ல பேசுறாரு? அவரு ரஜினி சாருக்கு மருமகன் தானே தவிர மகன் கிடையாதுல்ல. முதல்ல அத புரிஞ்சுக்கிறணும். நம்ம ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல்ல பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுடைய ஓன் ஸ்டைலா இருக்கணும். காப்பி அடிச்சு பேசுறதுனால நம்ம பெரிய ஆள் ஆயிற முடியாது. அது ரஜினி சார் அவரு கிரியேட் பண்ண ஸ்டைல்னா அது அவரோட ஸ்டைல். அத நீங்க இமிட்டேட் பண்றதுனால வந்து நீங்க ரஜினி ஆயிட முடியாது. 2வது உங்கள ரஜினி சார் உருவாக்கல. உங்கள உருவாக்குனது உங்க அப்பா கஸ்தூரி ராஜா, உங்க அண்ணன் செல்வராகவன். இவங்க 2 பேர் இல்லைன்னா தனுஷ் அப்படிங்கிற அவரே அதுல சொல்லியிருக்காருல்ல. சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருந்த பையன். நான் சினிமாவுக்கா நேர்ந்து விட்ட ஆள் இல்லைன்னு. அப்படி சொன்னவர வந்து வளர்த்து விட்டது இவங்க 2 பேர். நியாயமா பார்த்தா இவங்க 2 பேரோட ஜாடையில வேணா பேசியிருக்கணும். அதுவே என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு. இப்ப எஸ்.ஜே. சூர்யான்ற ஒரு நடிகர் இருக்காரு இல்லையா? அவருடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவருடைய ஓன் ஸ்டைல்ல தான் இருக்கும். அவரு எங்கேயுமே யாரையுமே காப்பி அடிச்சு பேச மாட்டாரு. ஸோ நம்ம ஸ்டைல்ல வந்து நம்ம ஒருத்தவங்கள பத்தி பேசுறோம், இது பண்றோம் அப்படின்னா, அடுத்தவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ணி, காப்பி பண்ணி பேசுறதுக்கு பேரு வந்து தன்னுடைய தனித்திறமை கிடையாது. முதல்ல அதுவே தப்பு. அடுத்து அவரோட ஸ்பீச்சுக்கு வரேன். இப்போ கலிகாலம், இங்க எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசுறாரு இல்லையா? இப்போ ஒரு பொது மேடைய ஒரு ஆடியோ லான்ச்ல அது ஆடியோ லான்ச் அப்படின்னும்போது, அந்த படத்துடைய இசையமைப்பாளருக்கு முக்கியத்துவம் குடுக்குறதுக்காக தான் அந்த ஒரு மிகப்பெரிய மேடை. எதற்கு அந்த இ இ ஆடியோ லான்ச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சம்பிரதாயம் கொண்டாடப்படுது அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு வந்து இந்த ஆடியோ அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். அன்றைய காலகட்டங்கள்ல இந்த ஆடியோ லான்ச்ல கேசட்ட வெளியிட்டு, அதை எல்லா பட்டி தொட்டி ரேடியோ குழாயெல்லாம் போய் கேட்டு, இது என்ன படம்? என்ன பாட்டு? அப்படின்னு கேட்கும்போது, யாரு ராஜா பாட்டா? ரஹ்மான் பாட்டா? அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கேட்டு, அந்த பாட்டு ஃபுல்லா உலகம் முழுசும் கேட்கும்போது, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு கேட்டு, பாட்ட கேட்டு படத்துக்கு வருவாங்க. அதனால தான் இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிற அது ஒரு கான்செப்ட்டே வந்து இன்னமும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அங்க பிரதானமா இருக்கிறதே ஒரு இசையமைப்பாளர் தான் ஹீரோ. ஏன்னா, இந்த படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குறதுக்கு பெரிய காரணம் இசையமைப்பாளர் தான். அவருக்கு அங்கீகாரம் குடுக்கும் வகையில உருவாக்கப்பட்ட இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில, ஒரு பொது மேடையில, நீங்க பொதுவான விஷயத்தையும், அந்த படத்தோட இசையமைப்பாளர பத்தியும், படத்த பத்தியும் பேசணுமே தவிர, உங்களுடைய தனிப்பட்ட காண்ட வந்து இங்க பேசக்கூடாது. பூரா பேரும் காண்டாமிருகம் ஆயிருவாய்ங்க. உங்களுக்கு சுத்தி 1000 ரசிகர்கள் இருக்காங்கன்றதுக்காக, நம்ம பேசுறது எல்லாமே சரி அப்படின்னு ஏத்துக்கவும் கூடாது. இவரு வந்து பேசுறது எல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. நான் என்னமோ வந்து அந்த சிவன் இருக்காரு. ஓம் நம சிவன் நான் பாட்டுக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் அது பண்ணிக்கிட்டு இருப்பேன், இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். மத்தவங்க என்ன இது பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கானா? அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அத தாண்டி உங்க படத்த ரசிக்க வராங்கன்னா, அந்த ரசிகனுக்கு என்ன தேவையோ அத மட்டும் சொல்லுங்க. அத விட்டுட்டு தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு செங்கல கூட உங்கள ஆட்ட முடியாது. நீங்க நீங்க பேசுறது கரெக்ட்டு. நீங்க உங்களுடைய கோபம், ஆதங்கம் எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரா அவங்க மேல ஒரு அலிகேஷன்ஸ் வச்சாங்க. நயன்தாரா வச்ச அலிகேஷன்ஸ்க்கு அவங்க பொது வெளியில கொண்டு போய் வைக்கல. அவங்களோட பெர்சனல் இன்டர்வியூல வேணா அவங்க வச்சிருப்பாங்க. ஆர் எல்ஸ் அவங்க பெர்சனலா தான் ரிப்போர்ட் குடுத்துருக்காங்களே தவிர, எந்த இடத்துலயுமே வந்து பொது மேடையில நின்னு இவங்க அப்படி இப்படின்னு பேசல. அப்போ நீங்களும் அந்த நாகரீகத்த கடைபிடிச்சிருக்கணும். அதுவரைக்கும் பேசாம இருந்துட்டு, ஒட்டுமொத்தமா இந்த ஆடியோ லான்ச்ல வச்சு செய்றேன்டான்னு சொல்லிட்டு செய்றது, இது தப்பு. ஆனா அதே மாரி நீங்க நயன்தாராவ தான் பேசியிருக்கீங்களான்னா, தெரியாது. நான் பேசவே இல்லையே! அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ திடீர் தளபதி, நம்ம சிவகார்த்திகேயன் எதுவும் பேசியிருக்காரா? அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, அதுவும் இல்ல. யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நம்மளா கற்பனையில ஒண்ணு எடுத்துக்கிறது தான. அப்படி யாரு என்னன்றத உங்களால வெளிப்படையா பேச முடியலன்னா, அப்படி ஒரு பேச்சு எதுக்கு? அது காமனா பேசிட்டு போயிருக்கலாம்ல. செங்கல கூட ஆட்ட முடியாதுன்னு சொல்லி இந்த தலைவர் ஸ்டைல்ல நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு எதுக்கு? படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையாங்கிறது அடுத்த ரிசல்ட் தெரிஞ்சிற போகுது. இப்பல்லாம் ப்ரமோஷன் பிரம்மாண்டமா பண்ணாலே பாதி பேர் பயப்படுறாய்ங்க. ஹார்ட் படம் அட்டாக் நல்லா வந்துருது. இருக்காது. எப்படிதான் படம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் போய் படத்துக்கே போய் பார்க்குறாய்ங்க. இதெல்லாம் அடுத்து ட்ரோல் மெட்டீரியலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்டா. அதனால இப்பயே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்கடான்னு பண்றாய்ங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சில நேரங்கள்ல இந்த நாவடக்கம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து தனுஷோடைய நாவடக்கம் ஒரு ஆணவ பேச்சா தான் என் கண்ணுக்கு தெரியுதே தவிர, இந்த ஆணவ பேச்சு வந்து இதுவரைக்கும் அவர் வளர்ந்த வளர்ச்சிக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா, கரும்புள்ளி அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து மூவில வந்து மாஸா பேசினா அது நல்லா ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி, இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் அந்த மாஸ் ஸ்பீச் கொண்டு வந்தா, நம்மள வந்து எல்லாரும் ஆதரிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ண நினைக்கிறாரா? ஏ.ஆர். ரஹ்மான் வந்து எங்கேயாவது போய் நின்னு நான் அப்படி இப்படின்னு அளந்து பேசிட்டு இருக்காரா? ஏ.ஆர். ரஹ்மானுக்கு உலகம் முழுசும் ரசிகர் இருக்காங்கல்ல. உலகம் முழுசும் இருக்காங்கல்ல. அவர் எங்கேயாவது பயங்கரமா தாம் தூம்ன்னு பேசினாரா? ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாரா? ஏன் அவருக்கு ரசிகர் இருந்தாங்கல்ல.
அப்புறம் எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இப்படி பேசினா தான் ரசிகர் வருவாங்கன்னு தோணுது. அவரும் இந்த ஊருக்காரர் தானே. அவரும் எல்லா வேலையும் தானே செஞ்சிருக்காரு. வாயை திறந்து அவர் முதல்ல பேசுறாரா? இல்ல கிடையாது சார். 4 வார்த்தை தான். 4 வார்த்தை பேசினா தக்கு குடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பாரு. ம். அப்போ பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை என்னன்னா, நம்ம வேலைய ஒழுங்கா செஞ்சோம்னா, நம்மள பார்க்க வேண்டிய சிவன் பார்த்துக்குவாருன்னு இவர் சொல்ற மாரி பார்த்துக்குவாங்க. ம். நீங்க இந்த மேடையில பேசுனது வந்து, முழுக்க முழுக்க படத்த பத்தி பேசல. நீங்க முழுக்க முழுக்க யார் யாரெல்லாம் உங்கள இது பண்ணாங்க. நீங்க நீங்க வந்த பாதையில நெறைய குறுக்கீடுகள் இருக்கும். நெறைய பிரச்சனைகள் சந்திச்சீங்க. அத எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க. உங்க குடும்பத்த வந்தீங்க. ரைட் வந்துட்டீங்களே. இதுக்கப்புறம் நீங்க அந்த வெஞ்சன்ஸ காமிச்சு என்ன என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ காணாம போயிட தான் போறாங்க. நீங்க இதுல எதுக்கு இவ்வளவு பில்டப் குடுக்குறீங்க? அப்ப 2 விஷயம். நான் இத எப்படி திரும்ப எடுத்துக்க வேண்டியதா இருக்கு? நீங்க இப்படி பேசுறதுனால, குபேரா படத்த நம்ம பார்த்தே ஆகணும்டா. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் இவ்வளவு பேசுறான்ல இந்த படத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்டா. ம். அப்படின்னு இந்த தனுஷ் ஹேட்டர்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு தெரியுமா? வீம்புக்குன்னே போய் பார்த்து ஓட்டுறதுக்காக ஒரு குரூப் போகும். இன்னொன்னு என்னன்னா, ஒருவேளை படக்குழுவுக்கே தெரிஞ்சிருக்கும். இது தேறாது. இது இப்படியே விட்டோம்னு வச்சுக்கயேன், நிக்காது. என்ன பண்ணுவோம்? அண்ணே மேடம் ஒரு 1/2 மணி நேரம் என்னத்தையாவது ஒண்ண பேசி விடுங்க. அது பாட்டுக்கு அது பத்தி அப்படியே ஒரு எரியட்டும். ஹிட் ஆகட்டும். அது அது பத்தி எரியும். அதுக்கப்புறம் படத்துக்குள்ள உட்காரும்போது ஏதோ ஒண்ணு அப்படி இப்படி ஒரு மேஜிக் ஓடிரும்னே. ஆக மொத்தம் இப்ப என் பார்வை என்னன்னா, ஓஹோ! படம் வந்து சரியில்ல போல. அதனால தான் இப்படி தேவையில்லாம கூவுன்னு கூவுறாய்ங்க. இந்த கூவுனா தான் எல்லா வேலையும் நடக்கும் போல. அப்படின்னு ஒரு கூவல் நடக்குது. நமக்கே தெரிஞ்சு போச்சு. சமீப காலங்கள்ல யாராவது பிரம்மாண்டமா ஒரு படத்த பத்தி பேசினாலே தெரிஞ்சு போகுது. ஐயோ! எங்கள ஆள விடுங்களா யப்பா! நீங்க நீங்க பேசின அந்த பூசாரித்தனம் வேணாம், பொங்கச்சோறு வேணாம். எங்கள சாவடிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ இதுவுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான். ஏதோ படத்த எப்படியாவது காப்பாத்தி விடணுன்றதுக்காக ஏதோ பண்ண மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஓகே. இந்த ஹைப்பு இது எல்லாமே வந்து சும்மா நம்ம வந்து கண்கட்டி வித்த. ரசிகர்கள் இன்னைக்கு வேணா வந்து ஓன்னு பேசலாம். அவங்க ஒரு 4 வருடம் கழித்து அந்த மெச்சூரிட்டி லெவல் வரும்போது, நம்ம எவ்வளோ பைத்தியக்காரத்தனமா இந்த மாரி ஒரு வேலையெல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்கோம். பாரேன் அவன் அவன் வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம மட்டும் உட்காந்து தேவையில்லாம தலைவா தலைவான்னு பேசி, நம்ம லைஃப்ப தொலைச்சுட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல தோணும். ம். நான் வந்து ரசிகர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ரசிகர்கள் வேணும் அப்படிங்கிறது முக்கியம் தான். ஆனா, இப்ப என்னுடைய ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் நான் முன்னேறி போய்க்கிட்டே இருப்பேன்னு சொல்றாருல்ல. இந்த ரசிகர்களுக்காக இந்த தனுஷ் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? ஏதாவது எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல சார். உங்களுக்கும் தெரியலையா? இல்ல சார். அப்புறம்? நீங்க நான் வண்டியில ஃபாலோ பண்ணாதீங்க. நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து இந்த ஒரு டயலாக் ஊருக்கு எல்லாரும் பத்திரமா போய் சேருங்க. இது முதல்ல கேப்டன் விஜயகாந்த் எப்பவுமே சொல்ற வார்த்தைங்க. ம். எப்பவுமே சொல்ற வார்த்தைங்க. அவர த இந்த மீடியான்னு இல்லாத காலத்திலேயே கேப்டன் விஜயகாந்த்ங்கிறது எல்லாருக்கும் சாப்பாடு போடு, இல்ல அது வந்து உண்மையா வந்த ஒரு விஷயங்க. இத இன்னைக்கு நீங்க செல்ஃப் ப்ரமோஷனா எடுத்து நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா இடத்துலயும் தப்பா தான் போய் நிக்கும். இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்காரா சார் தனுஷ் அவர்கள்? எங்கங்க ஏதாவது யூஸ் பண்ண வச்சு நீங்களே பாருங்க. இந்நேரம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் அத கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருப்பாங்க. ம். தலைவன் தனுஷ் சிங்கம்டா அப்படின்னு ஒண்ணு போட்டுருப்பாங்க. எதுவுமே இல்லையே. இப்ப நீங்க இதே கேப்டன் விஜயகாந்த் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ம். இந்த சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்ல. அவரு எப்ப எந்த மேடையில போய் பேசினாலும், நெறைய ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு போங்க. அ அந்த ஊர் ரசிகர் மன்ற தலைவர்ட்ட நான் கேட்பேன். எல்லாரும் சேஃபா இருக்காங்களா? என்ன ஏதுன்னு கேட்பேன். தெரிஞ்சுக்குவேன். அதனால கரெக்ட்டா போங்க. சாப்பிட்டு போங்க. இது அவர் சொல்ற வார்த்தை. ம். ஒரு அடிப்படையா ரசிகர்களுக்கு குடுக்குற ஒரு 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 உயர்ந்த மரியாதை என்னன்னா, நம்மள தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா, அவங்க மனசு நோகாம நிம்மதியா சாப்பிட விட்டு அவங்கள பத்திரமா வழி அனுப்பணும் அப்படிங்கிறது. இதுதான். நான் வண்டியில போம்போது என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் என் பாட்டுக்கு என் வேலைய பார்க்குறேன். நீ உன் பாட்டுக்கு உன் வேலைய பாரு. சும்மா இங்க வந்து நிக்காத. அதானே மீனிங்கு. அப்போ ஒரு அடிப்படையில வந்து இந்த தனுஷ வளர்த்து விட்டது இத்தனை ரசிகர்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா, அந்த ரசிகர்களுக்கு பூர்த்தி செய்யும் விதமா ஏதாவது ஒண்ணு செய்யணும். நான் வந்து தெருவுல இருக்கேன். தெருவுல இருக்கிற கோபுரத்தில வாழக்கூடாதா? நான் இது அப்போ உங்களுக்கு ஆசை இருக்கு ரைட்டு. உங்களுடைய ஆசைக்கு நீங்க ரசிகர்கள பலியாடாக்குறீங்கல்ல. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப அதுவும் தப்பு. ஓவராலா அந்த மேடையில இதற்கு முன்னாடி வரைக்கும் தனுஷ் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அப்பல்லாம் நானே வந்து தனுஷ்க்கு சப்போர்ட் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உடனே இவர் தான் காரணமா? இவர் தான் காரணமான்னு நானே பேசியிருக்கேன். இன்னும் இவர் மேடையில பேசும்போது இது இவ்வளவு ஆணவ பேச்சாயா? இது எதுக்குய்யா தேவையா இது? இதே மேடையில நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பம்பிக்கிட்டு நல்ல மாரி இப்படி. அதுவும் வேண்டாம். அந்த நடிப்பு வேண்டாம், இந்த நடிப்பு வேணாம். எப்பயும் போல தனுஷ் அப்படிங்கிறவரு இயல்பா எப்படி இருப்பாரோ அப்படி இருந்துட்டு இருக்கலாமே. ஏன் இல்ல? இப்போ நெறைய பேர் அவருடைய ஸ்பீச் எல்லாமே வந்துட்டு நயன்தாராவுக்கு இது பத்தி தான் பேசுறாங்க அப்படின்ற மாரி. இப்போ நயன்தாரா இஷ்யூ ஆனப்பயுமே மாத்தி மாத்தி வந்து அந்த அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்கும்போது, அப்பவோ என்னவோ அந்த விஷயம் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இவ்ளோ விஷயங்கள் எதுவுமே கிடையாது.
நார்மலா அவர் வந்து பேசிட்டு அதை அப்படியே விட்டாரு. அதுக்கு அவ்வளவா இன்வால்வ் ஆகவும் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி அவர் பேசணும் அப்படின்னா அந்த இஷ்யூ வரும்போது அப்பவே இந்த மாதிரி ஒரே அறிக்கையை கூட விட்டுட்டு போயிருக்கலாமே அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்பயே பண்ணியிருக்கிறது இது வந்து சரியா இருக்குமா? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனைய நீங்க தள்ளி போட்டீங்க, அமர போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனைய ஒண்ணு மக்கள் மறந்துருவாங்க. இல்ல அந்த பிரச்சனைய பத்தி யாரும் பெருசா யோசிக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா அடுத்தடுத்து நகர்ந்து போறதுக்கான ஒரு ஆயத்த பணி. இங்க மேடையில நடந்தது என்ன அப்படின்னா, அடுத்து நடந்ததுக்கான ஆயத்த பணி கிடையாது. இதுவரைக்கும் என்னைய சொல்லியிருக்கீங்கல்ல, இதுக்கு மேல என்னைய சொல்லாதீங்க. அப்படிங்கிறத அந்த விக்ஸ்ங்கிறத சுழிச்சு சுழிச்சு எழுதி குடுத்த மாரி ஒரு சுத்தி 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 அதத்தான் சொல்ல வர்றாரு. ஓகே. அத வந்து அவர் டைரக்ட்டாவே சொல்லியிருந்திருக்கலாம். ரெமோ படம்னு நெனைக்கிறேன். ம். ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் அந்த சக்சஸ் மீட்ல நிக்கும்போது அழுதுருப்பாரு. ம்ஹ்ம். ஒழுங்கா நான் பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கேன். என்னைய வேலை செய்ய விடுங்க. என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படின்னு அழுதுருப்பாரு. அப்ப அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்டாங்க, யாரு தனுஷ் பண்ணாரா? அது பண்ணாரா? இது பண்ணாரா? அப்படின்னு. சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல என்ன பண்ணாருங்கிறத அன்றைய பாலிடிக்ஸா நம்ம விட்டுருவோம். ஒழுங்கா என்னைய வேலை செய்ய விடுங்க. வேலை செய்ய விடாம என்னைய தடுக்காதீங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது யார சொன்னாரு? எதுக்கு சொன்னாருங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. இதத்தானே நீங்களும் சொல்ல வர்றீங்க. அத மட்டும் சொல்லிட்டு போங்களேன். அது எதுக்கு என் செங்கல ஆட்ட முடியாது. அது என்னது கோபுரத்த நட முடியாது. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. ம். அண்ட் 2வது நமக்கு ரசிகர்கள் இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட் தாங்க. ஒரு பெரிய பவர் தான். ஒரு பெரிய போதை தான். பட் ரசிகர்கள் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு நாளைக்கு ஃபேமிலி, அவங்க லைஃப் அப்படின்னு ஓடும்போது, இந்த ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க முளைச்சுக்கிட்டே எல்லாம் வரமாட்டாங்க. அதெல்லாம் யாராவது ஒரு சிலருக்கு தான் நடக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினி மாரி யாராவது ஒரு ஒரு சிலருக்கு தான் அந்த மேஜிக் நடக்குமே தவிர எல்லாருக்குமே நடக்காது. அண்ட் அகைன் திரும்பவும் சொல்றேன். இவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவ்வளோ குடுக்குறாரு இல்லையா? அவ்வளோ குடுக்குறது யார சொல்றாருங்கிறத ஒரு தெளிவா சொல்லியிருக்கணும்ல. இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஹிண்டாவது குடுக்கணும்ல. ம். எந்த ஹிண்ட்டுமே குடுக்காம ஸ்ட்ரெய்ட்டா நான் அப்படி இப்படி இந்த இந்த மாரி வந்து பேசுறது வந்து என்னன்னா, ஆரோக்கியமானது இல்ல. முதல்ல தைரியமான ஆளா தான் மேடையில நீங்க வந்து பேசியிருக்க வேண்டியது தானே. இப்ப இது மறுபடியும் இன்னொரு கான்ட்ரோவர்சி தான் உருவாயிருக்கு. அவர சொல்றாங்க, இவங்கள சொல்றாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி மறுபடியும் ஒரு சர்ச்சை தான் ஏற்பட்டிருக்குங்க. இல்ல இது என்ன என்ன எங்க சுத்தி வந்தாலும், இது யார வேணா அவர் குறை சொல்லட்டுங்க. இப்ப குறை சொல்லாம எல்லாம் யாரும் கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ணாமலாம் யாரும் கிடையாது. இப்ப நான் பேசுறீங்க அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ஸ்ல கீழ வந்து சூப்பர் ஸ்பீச் சார் அப்படிலாம் யாரும் போட போறது கிடையாது. கழுவி கழுவி ஊத்த தான் செய்வாங்க. விமர்சனத்துக்குள்ளாம பொது மேடையில யாரும் இருக்க முடியாது. நான் விமர்சனத்துக்கு உள்ளாறது தப்பு கிடையாது. ஆனா நீங்க தைரியமா முகத்துக்கு நேரா பேச வேண்டியது தானே. முகத்துக்கு நேரா இந்த நடிகை என்னை இப்படி பண்றாங்க, இந்த நடிகையில என்னை இது பண்றாங்க, இவங்கள வச்சு என்னை பேசுறாங்க அப்படிங்கிறது பேச வேண்டியது தானே. சரி பொது மேடையில உங்களால பேச முடியலையா? ரைட். அந்த இடத்துல இத பத்தியே பேசாதீங்க. படத்த பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க இந்த படத்த பத்தி பேசுங்க. இந்த படத்துல சேகர் கமலா யாரு? என்னங்கிறத பத்தி பேசுங்க. நாஜுனா சார பத்தி பேசுங்க. இந்த படத்துல இருக்கிற மத்த விஷயங்கள பத்தி பேசுங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பத்தி பேசுறீங்க? அதுல இந்த ஆங்கர் டீம் 1, 2 பேரு. என்னமோ ஏஐல வந்து இந்த காதல் கொண்டேன் தனுஷ வச்சுட்டு தேவையில்லாம ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? நான் என்ன கேட்கிறேன்னா, சி நம்ம மனசாட்சி நமக்குள்ள பேசும். நீங்க அத வந்து அழகா சூப்பரா கிரியேட் பண்ணலாம். அந்த மனசாட்சி கிட்ட பேசும்போதே வந்து நக்கலா தான் பேசுறாரு. இப்ப எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, அ தனுஷ் இத்தன ரசிகர்கள்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனதுனால மட்டும் தானே இந்த தலக்கணம். நாளைக்கு இந்த குபேராங்கிற படத்த மாரி ஒரு 10 படத்த வரிசையா போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டா? உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பவர் யார்ட்ட இருக்குன்னா சினிமாவுல, ரசிகர்களுக்கு அது மட்டும் தான் இருக்கு. ஒரு ரசிகன் ஒரு படத்த ஓட வைக்கணும்னு நெனச்சுட்டான்னா, எப்படி வேணாலும் ஓட வச்சுருவான். ஒரு ரசிகன் ஒரு படத்த ஓட வைக்கக்கூடாதுன்னு நெனச்சுட்டான்னா, அந்த படத்த எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஓடவே விடமாட்டான். ஏதாவது ஒண்ணு பண்ணிருவான். ஃபார் எக்ஸாம்பிள் திரௌபதின்னு ஒரு படம். அந்த படம் ஓடும், ஓடாதுங்கிறது ஒரு வேலுக்கும் தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்ப ஊரே போய் பார்க்குறாய்ங்க. அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல இதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம். ஆனா ஓட வச்சுட்டாங்க. இப்போ அதே மாரி வேற ஒரு படம் வருது. ஓட வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஓடவே வைக்க விடாம பண்ற அளவுக்கு எல்லா வேலைகளும் இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க வந்து ஒரு ரசிகனுக்கு உண்மையா ஒரு படத்த குடுங்க. அவன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடட்டும். நீங்க ஒரு ரசிகன் கிட்ட ஃபேக்கா ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அது என்னைக்குமே திரும்ப வந்து பேக் ஃபயர் ஆயி நம்ம கரியரையே சொல்லி முடிச்சிரும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே வந்து அவங்க அண்ணா செல்வராகவன் தான். இவ்வளோ பெரிய பீக்ல இருந்த ஒரு டைரக்டர். வரிசையா வந்து ஒரு 2ஆம் உலகம்னு ஒரு படம். அதுக்கடுத்து ஆளே காணாம போயிட்டாரு. ஒரு படம் சொல்லி முடிச்சு. புதுப்பேட்டை ஓடலைனாலும் பேசப்பட்டுச்சு. 1001 ஓடலைனாலும் பேசப்பட்டுச்சு. ஆனா 2ஆம் உலகம்ங்கிற ஒரு படம் வாஷ் அவுட் ஆச்சு. எங்க போனாருன்னு தெரியல. அதுக்கடுத்து நடிகர் செல்வராகவன தான் நம்ம பார்க்குறோமே தவிர, இயக்குனர் செல்வராகவன தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 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 சினிமா வந்து எப்படிங்கிறது இது ஒரு போதை, ஒரு கேம்பிள் எல்லாமே இருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து நீங்க கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்.
நீங்க கரெக்டா இல்ல அப்படின்னா, உங்கள தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தர தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்து அ கொண்டாடிரும். அதனால எப்பவுமே இந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மண்டையில ஏறிருச்சு அப்படின்னா, அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே சார். இப்போ வந்து ஸ்பீச்ல இவ்ளோ விஷயம் இருந்தது. அது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இப்போ மூவி அப்படின்னு வரும்போது, மூவி ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அது எப்படி இருக்கு சார்? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓடு, ஓடு, ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெர்ஷனா ஒருத்தவங்கள ஒண்ணு பேசுற மாரி. ஓகே. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சேகர் கமலா வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ஏவிஎம் புரொடக்ஷன் வச்சு லீடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த ம். படமே பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த மாதிரியான ஒரு டீம் அப்படின்னும்போது, ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். பட் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ம். கவினோட ஒரு படம் வந்துச்சு. பிளடி பெக்கர்ன்னு. ம். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள சும்மா போம்போது, அவன வச்சுட்டு அந்த சொத்த வாங்குறதுக்கு ஒரு குரூப் ஒண்ணு ரெடி பண்ணு. அதே மாரியே பிச்சைக்காரன் 2 படத்துல விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு வெர்ஷன ரெடி பண்ணி, அந்த வெர்ஷன வச்சுட்டு இந்த பணத்தைலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 படமுமே நம்ம ஆல்ரெடி பார்த்து 2மே பல்ப் வாங்குன படம். இப்ப இந்த படத்தோட பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாகார்ஜுனா வந்து ஒரு மேபி ஒரு இன்கம் டாக்ஸ் கஸ்டம்ஸ் ஆஃபீசர் இந்த மாரி ஒரு பெரிய ஆளு. இன்னொரு பக்கம் சூழ்ச்சி பண்ணி அவர வேலைய விட்டு தூக்கிருவாங்க. இப்ப அந்த சூழ்ச்சி பண்ண தூக்குன ஒரு விஷயத்த திரும்ப சரி பண்றதுக்காக தனுஷ் மாரி ஒரு பிச்சைக்காரன வச்சு ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி, இந்தியன் எக்கானமிய நாங்க மாத்துறோம்டா, அது பண்றோம்டா, ஏதோ ஒண்ணு பண்ணி, கடைசியில தனுஷ் எல்லாருக்குமே ஆப்பு வைக்கிற மாரி ஒரு வேலைய பண்ணி, இதிலிருந்து இது இப்படி நடக்குது. இவரு எப்படி ஹீரோ ஆகப் போறாரு அப்படின்னு. இதுல வந்து ராஷ்மிகா வந்து தனுஷ வந்து ஒரு பக்கம் லவ் பண்ற மாதிரி. பிராக்டிகலா இது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுற விஷயமே கிடையாது. ம். பிராக்டிகலா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், தனுஷ் அப்படிங்கிற ஒருத்தர ஒரு 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 நடிகரா நீங்க பார்க்கும்போது, அந்த பிச்சைக்காரனா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நார்மலா நீங்க ஒரு பிச்சைக்காரனா இருக்கிற ஒருத்தர்ட்ட இருந்து இந்த மாரியான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு பிராக்டிகலா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த படத்த இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது எனக்கு வந்து கன்வின்சிங்கா இல்ல. இன்னும் சொல்லப்போனா சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. ஆ எனக்கு அந்த ஓடு ஓடுங்கிறது பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல பார்க்கும்போது பெருசாலாம் இல்ல. 2வது உங்களுக்கு வழக்கமா இந்த கதைய கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கு. இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க அதுவும் தெலுங்குல சூப்பர் டூப்பரா ஒரு 2 ஹிட் வந்துச்சு. அதுல முக்கியமான ஒரு ஹிட் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் படம் வந்து ஆல்ரெடி வேற லெவல்ல போயிருச்சு. நீங்க இந்த மணி லாண்டரிங் மத்த விஷயங்கள்லாம் நீங்க இதுல பேசுறீங்க அப்டின்னா, ரெஃபரன்ஸ்க்கு அவன் லக்கி பாஸ்கர் படத்த எடுத்து வச்சிருக்கான். அப்ப நீங்க இத தாண்டி தான் ஒரு படத்த குடுக்கணும். ஸோ அந்த இடத்துலயே எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கிறது என்னன்னா, இங்க நெறைய இடங்கள்ல அடி வாங்குது. ஓவராலா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் பல்ப் வாங்குமோ! அப்டிங்கிறது 90% நம்புறேன். ஆனா ஓகே. நான் ஒண்ணும் ஜோசியக்காரன் கிடையாது. 2வது இல்லைன்னா நான் தனுஷ் தியேட்டரும் கிடையாது. என்னமோ எனக்கு வந்து படம் ஓடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. அதனால நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ட்ரெய்லர பார்த்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு 90% வந்து பெருசா போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மேபி அதர் ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. தமிழ்ல அந்த அளவுக்கு நிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் அத தாண்டி நின்றுச்சு அப்படின்னா சந்தோஷம். ஓகே சார். இப்போ ட்ரெய்லர் வச்சு இவ்ளோ விஷயங்கள் வந்து சொல்றீங்க. அதே ட்ரெய்லர்ல ஓகே இந்த விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு சரியா பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த விஷயங்கள் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, எந்தெந்த விஷயங்கள் சொல்வீங்க? அவங்களுக்கு கேரக்டரைசேஷன் வந்து நாகார்ஜுனாவோட கேரக்டர் இருக்கு இல்லையா? நாகார்ஜுனாவோட கேரக்டர் வந்து ஒரு ஒரு டிசைன்ல இருக்கும். அ இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து இந்த வில்லன் லுக் இருக்கு இல்லையா? இந்த வில்லன் லுக் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்குமா அப்படிங்கிறது அதெல்லாம் பார்க்குறது பியூர் சினிமேட்டிக்கா இருக்கும். அண்ட் தெலுங்கு படம் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மசாலா ஐட்டங்கள் கொஞ்சம் தூவி விட்டுருப்பாய்ங்க. நான் இந்த படத்துல அந்த மசாலா ஐட்டத்துக்காக தான் வெயிட் பண்ணேன். ரைட் நல்லா தூவி விடுவாங்கப்பா, பார்க்க என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கமர்ஷியல் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கோ, அந்த அந்த ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் தெலுங்கு படத்துல சூப்பரா இருக்கு. ஓகே, ஓகே சார். ஸோ அது மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோமே தவிர, மத்தபடி உள்ள கன்டென்ட் வைஸ் அந்த கன்டென்ட் வந்து எந்த ஸ்டேட் இதுல போகுது, அது எப்படி வந்து தனுஷ் இந்த அளவுக்கு அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும்போது எனக்கு என்னால வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னால வந்து கன்வின்சிங்கா அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் அது சேகர் கம்லா அப்படிங்கிற ஒரு டைரக்டர்னால அது எப்படி இருக்க போகுது ம். அப்படிங்கிறத பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆமா சார். நீங்க சொல்ற மாரி தனுஷ்மே வந்து சேகர் கமலாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் குடுத்து தான் அந்த ஆடியோ லான்ச்லயுமே வந்து பேசியிருந்தாரு. ஸோ ம். அவரு மூவிஸ்ல வந்து இது இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றீங்க. அதே மாதிரி அவரு வந்து இது ஆடியோ லான்ச்ல பேசும்போதே வந்து சேகர் கமலாவுல இருந்து, ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாரையும் வச்சு பேசுறாரு. ஸோ இந்த மூவிய இன்னும் கொஞ்சம் ஹைப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சேகர் கமலாவுக்கு இன்னும் ஒரு ஹைப் குடுக்குறாரா? நீங்க எனக்கு எனக்கு ஆக்சுவலா என்ன தெரியுமா? இவங்கலாம் ஹைப் குடுத்துட்டு இருந்தாங்கல்ல. அவர் சேகர் கமலாவோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா? இந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருடைய எளிமைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேடையில பார்க்கும்போது, ஒரு பந்தாவான காஸ்டியூம்ல வரமாட்டாரு. நீங்க டைரக்டர பார்க்கும்போது நான் உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போனேன். டைரக்டர் அப்படின்னும்போது, மினிமம் வந்து ஒரு ஒரு லுக் இருக்கும் இல்லையா? ஒரு 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 ஹிட் குடுத்த உடனேயும், மினிமம் வந்து அந்த டிரெஸ்ஸிங் சென்ஸ்லயாவது ஒரு இது இருக்கும். அவர பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல பாலா சாரே வந்து பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் இந்த பாலாவுக்கும் இப்போ இருக்கிற பாலாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனா இவரு சேகர் கமலா ஏகப்பட்ட படம் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண செருப்பு, தாடி, மீசை எதுவுமே வந்து இந்த மேக்கப் கிடையாது, எதுவும் கிடையாது. தொல தொலன்னு ஒரு சட்டை. இங்க எங்க இவங்க என்னென்னமோ பேசினாலும் அவர் வந்து அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. எனக்கு பார்க்கும்போது இந்த ஆள் என்ன இவங்க பேசுறது தெரியாம சிரிக்கிறாரா? இல்ல நக்கலா சிரிக்கிறா? டேய் இதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ ஓவரா பில்டப் குடுக்குறா அப்படிங்கிறதுனால வீம்புக்குன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுனால வேற வழி இல்லாம அத சிரிக்கிறாரா என்னன்னு எடுத்துக்க முடியல. ஆனா அந்த மேன் ஆஃப் சிம்ப்ளிசிட்டி இருக்கு இல்லையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. அந்த ஒட்டுமொத்த ஈவென்ட்லயே ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அ டைரக்டர் மட்டும் தான் நடிக்கல. மத்த எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. ஓகே. ஸோ சேகர் கமலா வந்து எனக்கே பர்சனலா பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. பட் அவர் படத்த பத்தி ஓவர் ஹைப் குடுக்கவே இல்ல. ம். ஒரு நல்ல டைரக்டருக்கு அழகு என்ன தெரியுங்களா? படத்த குடுத்தோமா, கம்முனு வந்தோமான்னு இருக்கணும். அத அவர் ம். பண்ணிட்டாரு. ஓகே. அதுக்கடுத்து நீங்க என்ன வேணாலும் கூவிக்கங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ம். படத்தோட ரிசல்ட் வந்து அவரோட இத மக்கள் அவரு சொல்லிற கரெக்ட்டா. போப்போறாங்க. ம். ஸோ சேகர் கமலாவுக்கு வந்து அந்த ஹைப் குடுத்ததுல எனக்கு தெரிஞ்சு, அது ஓவர் ஹைப்பா என்னன்னு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் குடுக்குற ஒரே ஹைப் சேகர் கமலா வேலைய மட்டும் பார்க்குறாரு. அவர தயவுசெய்து அப்படியே வேலைய மட்டும் பார்க்க விடுங்க. அவரையும் உசுப்பேத்தி கெடுத்துறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா மூவி வந்ததுக்கு அப்புறமா நமக்கும் தெரியும் மூவி எப்படி இருக்கும். டைரக்டர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப தேங்க் யூ சார். நன்றி.